செஞ்சோன்னா வாழைப்பூ பார்த்தீங்களா, அதை வாழைப்பூ கோலா உருண்டை தங்கச்சி வீட்டுக்கு வந்தேன். பாப்பா வந்திருக்கா, அவளுக்காண்டி ஒரு கோலா உருண்டை செஞ்சு கொடுக்கணும்னு பேசலை. இங்கே பாருங்க, வாழைப்பூ சுத்தம் பண்ணிவிட்டு அவிச்சு எடுத்துக்கணுங்க. அப்படி பொட்டுக்கல்ல வந்து ஒரு 50 அடிச்சுக்கிட்டு அப்புறம் இதில் பூண்டு, பச்சை மிளகா, இஞ்சி, வெங்காயம், இது சீரகமும் பெருஞ்சீரகமும் சீரகமும் வறுத்து அடிச்சிருக்கு பொடியாக. சோம்பு சீரகமும் வறுத்து அடிச்சிருக்கு. இதெல்லாம் என்ன பண்ணணும், இப்போ இதை அவிச்சதை வந்து அப்படியே நான் பச்சையாக போட்டால் நீங்கள் நல்லா வதக்கிட்டு அப்புறம் செய்யுங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். மிக்ஸி சாரில் போட்டு அடிச்சுக்கிட்டு அப்படியே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறோம். அப்படியே உருட்டி சுட வேண்டியதான். 4 உருண்டை 100 ரூபாங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க. இதெல்லாம் ஒன்றா போட்டு ஒரு மாவு எடுத்துக்கலாம். பச்சை மிளகா, பூண்டு எல்லாத்தையும் வதக்கிட்டு ஆற வச்சு மிக்சியில் அடிங்க. வேக வச்சு அடிச்சிருக்கு. இந்த இப்போ இஞ்சி பூண்டு இந்த மசாலாவும் சேர்த்து இது வந்து கறி டேஸ்ட்டில் இருக்கும் விசியா. டேஸ்ட்டு கோலா உருண்டை நல்லா தான் இருக்கும். பொட்டுக்கடல இது வந்து மாவுன்னு சொல்லிட்டு இது பொட்டுக்கடல மாவு இதோட சேர்த்துக்கிடணும். கொஞ்சம் சீரக பொடியும் சோம்பு பொடியும், அவ்வளோதாங்க. உப்பு சேர்த்து தேவையான அளவு உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கோலா உருண்டை ஊற்ற வேண்டியதான். அவ்வளோதான். எல்லா இடமும் நல்லா பரவுற மாதிரி நல்லா இது பண்ணிக்க. உப்பு கரெக்டாக இருக்கும். நாங்கள் பச்சையை சேர்த்துட்டோம். ஆனால் நீங்கள் நல்லா வதக்கிட்டு அப்புறம் செய்யுங்க. அப்போ தான் நல்லா உள்ளே இருக்கிறது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சட்டி அடுப்பில் இருக்குது. சட்டி இருக்கட்டும், ஊற்று. நம்ம எத்தனை ஸ்பூன் எண்ணெய் விடு. ஸ்பூனெல்லாம் இல்லை, பொரிக்கணும்ல. 1/4 லிட்டரு போதும். பொரிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஊற்றிக்கணும். இப்போ மிக்ஸ் பண்ண ஒரு இதை வாழைப்பூவை அதுக்கு எண்ணெய் காஞ்சோடனே போட்டு பொரிச்சோம்னா செம்மையான கோலா ரெடி. எண்ணெய் சூடாகிட்டுங்க. இந்த கோலா உருண்டையை உருட்டி போடும். அளவுக்கு எவ்வளோ உருட்டோம்னா பெருசாகவும் உருட்டலாம். இந்த அளவுக்கு வேணுமானு உருட்டிக்கலாம். இந்த அளவுக்கு உருட்டி என் கைக்கு இந்த அளவுக்கு நான் உருட்டி வச்சுக்கிறேன். எப்போதுமே சிம்மில் வச்சு தான் பொரிக்கணும். ஏன்னா உள்ளே இருக்கிறது வேகாது. வர பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. ஹோட்டலில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் தஞ்சாவூரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் 4 உருண்டையை போட்டு ஒரு பேக் பண்ணி 100 ரூபான்னு விற்கிறாங்கங்க. வீட்லேயே பிள்ளைங்களுக்கு செஞ்சு நீங்கள் ஸ்நாக்ஸ் கூட பள்ளிக்கூடத்துக்கு கொடுத்துருவோம். நல்லா சத்து உள்ளது. எங்கே பார்த்தாலும் வாழைத்தாறு வாழை இதுன்னு நாட்டு அதான் நான் கிராமப்புறத்தில் நிறைய கிடைக்கும். அதை ஏங்க வேஸ்ட் பண்ணுறியா? இதை பண்ணி பாருங்கள். நாங்கள் அடித்தது மாதிரி பச்சையாக அடிச்சிங்கன்னா அது குழம்புக்கே டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே வதக்கிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நான் சொன்னது மாதிரி அடித்து அப்புறம் பொரிச்சிங்கன்னா சும்மாவே சாப்பிட்லாம். பாருங்கள், பொரிச்சது எவ்வளோ ப்ரௌன் கலரில் அழகாக ரெடியாக இருக்குது. இன்னும் பாக்கியே தங்கச்சி போட்டு பொரிச்சிக்கிட்டு இருக்கு. எல்லாத்தையும் ஒன்றா தானே காமிக்கிறோம். இது மாதிரி பச்சையாக அடிச்சிங்கன்னா அது குழம்பு வைக்கிறதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான கோலா உருண்டை, வாழைப்பூ கோலா உருண்டை சூப்பராக ரெடி ஆகிட்டுங்க. அப்படி தான் இருக்குது. இது நாட்டுப்புறத்தில் ரொம்ப மலிவாக கிடைக்கிது. ஒன்றும் காசு கொடுத்து வாங்கணும்னு அவசியம் இல்லை. நீங்களும் செஞ்சு பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். திங்க ருசியான அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.